வணக்கம் மை ஃபெல் ஆஸ்பிரன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் வந்து யூனிட் 4 பாலிட்டி ஒன்லைனர் டெஸ்ட் நம்பர் 7 10th ஸ்டாண்டர்டில் இருக்க 3வது பாடம் மாநில அரசு. மாநில அரசில் இதுக்கு முன்னாடி 2 டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம், 7th ஸ்டாண்டர்டில் ப்ளஸ் 8th ஸ்டாண்டர்டில். சரிங்களா, அதோட கண்டினியூஷன் தான் இந்த டெஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒன்று, மே 20ஆம் தேதி நமக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் அது. சரிங்களா, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஒரு 460 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி ஆனுவல் பிளானரில் அவங்க கொடுத்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா ப்ராபப்ளி இந்த இயர்க்கான எக்ஸாம்ஸ் வந்துட்டு அதை தொடர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 80-90% இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மே 20 அவங்க ஆனுவல் பிளானரில் சொன்ன டேட்லேயே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுலேயுமே ஒரு ட்விஸ்ட்டோடு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் டேட் இல்லை, என்றைக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற டேட் மட்டும் இன்னும் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி போர்டு வந்து கொடுக்கல. அதுவுமே வந்து கூடிய சீக்கிரம் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, மோஸ்ட்லி வந்து அவங்க சொன்ன மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. என்ன ஒரு மாதம் அல்லது ஒரு 2 மாதம் வந்துட்டு அந்த போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வரைக்குமே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஆனுவல் பிளானரில். குரூப் 4 பார்த்தோம்னா டிசம்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு மேபி ஜனவரி ஆர் ஃபெப்ரவரியில் வந்துட்டு எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த அடுத்து வந்துட்டு இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லையா, இவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு டிசம்பரில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எப்படி வேணாலும் இருக்கலாம். அது இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் எப்போ வருதுங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்ததை வந்துட்டு ஓரளவுக்கு வந்து கணிக்க முடியும். ஓகேங்களா, அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னென்னா, கடந்த ஒரு வாரமாகவே நீங்கள் வந்துட்டு எல்லா அகாடமிஸ்லையுமே வந்து பார்த்துருப்பீங்க. யூடியூப் அகாடமிஸில் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. ப்ளஸ் ஆஃப்லைன் அகாடமியுமே வந்துட்டு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. எதுக்குன்னா, டிஎன்பிஎஸ்சி போர்டுக்கு வந்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்காக, ப்ளஸ் நம்ம நியூ கவர்மெண்ட்டுக்கு அவங்க டீமே வந்து ஆஸ்பிரண்ட் சார்பாக, அதாவது மாணவர்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறதுக்காக தமிழ் சிலபஸில் வந்து இந்த இருக்க குளறுபடி, அந்த அவுட் சோர்ஸ் வந்துட்டு போகிற அந்த விஷயங்கள், ஏன்னா 10ஆம் வகுப்பு தரம்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் கேள்வி இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள், வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்துட்டு எக்ஸாமினேஷன்ஸ் கரெக்டாக நடக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும், எந்த குளறுபடியும் இல்லாமல் நடக்குங்கிற மாதிரி சில கோரிக்கைகளை வச்சு எல்லா அகாடமிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. வீடியோ மூலமாக அவங்க கோரிக்கை வச்சுருப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இவர் குருநாத் ஐஏஎஸ் அகாடமியில் அவர், ப்ளஸ் வந்து கிருஷபா அகாடமியில் கிருஷ்ணன் சார், இவங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கேட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. அங்கே வந்துட்டு அவங்ககிட்ட டிஎன்பிஎஸ்சி பற்றி அந்த சிலபஸ் பற்றி கோரிக்கை வைக்கிறதுக்கு, ப்ளஸ் நம்ம மாணவருக்காக அவங்க சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதை வந்துட்டு பேசுறதுக்காக பர்சனல் இது அப்பாயின்மெண்ட்ஸுமே கேட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம், நல்ல ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்ட்டு. பார்ப்போம். அப்டேட்ஸ் வந்து இன்னும் வரல. அவங்க நேற்று 21 முடிஞ்சது. இதுக்கப்புறம் தெரியும் அவங்க சைட்லேருந்து என்ன பேசினாங்க, என்ன நமக்கு வந்துட்டு ஆன்சர் வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். பட் நல்ல விஷயம். இது எக்ஸாமும் வந்துட்டு சொன்ன மாதிரி வந்து ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எக்ஸாம் டேட் மட்டும் வரல. எக்ஸாம் டேட் வந்துன்னா நம்ம அதை வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். 2வது, நம்ம சைட்லேருந்துமே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஆஸ்பிரன்ஸ், அகாடமிஸில் இது பண்ணுற எல்லா டீச்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம், பொறுத்திருந்து அதை பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இந்த 2 விஷயம் தான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்தது இப்போ நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, முதல் கேள்வி, பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படும் நீதிமன்றம் எது? பதிவேடுகளின் நீதிமன்றம் அப்படின்னா, இப்போது கோர்ட்டில் கொடுக்குற அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற ஒரு பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படக்கூடிய நீதிமன்றம் எதுனா, ஹைகோர்ட், உயர் நீதிமன்றம். சரிங்களா, அங்கே எல்லா ஜட்ஜ்மெண்ட்டோடைய காப்பியுமே அங்கே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. 2வது கேள்வி, அரசு எதிர்பாரா செலவினங்களுக்காக அவசர நிதியில் இருந்து நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் பெற்றவர் யார்? இந்த இடத்துல அரசுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட், ஏன்னா நம்ம பார்க்குறதே மாநில அரசு தான். ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய எதிர்பாரா செலவினங்களுக்காக அவசர நிதி, எமர்ஜென்சி ஃபண்டிலிருந்து ஃபண்டை வந்துட்டு அலோகேட் பண்ணுறதுக்கான அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்சர் ஆளுநர். இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கும். இந்தியாவுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து அவர்கிட்ட தான் இருக்கும். அவர் தான் வந்துட்டு அதிலிருந்து அலோகேட் பண்ண முடியும். ஸ்டேட்ஸ்னு வரும்போது ஆளுநர் கையில் அந்த அதிகாரம் இருக்கும். 3வது கேள்வி, பண மசோதா எந்த அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? ஸ்டேட் லெவல் ஆகட்டும், சென்ட்ரல் லெவல் ஆகட்டும், எந்த லெவல்லையுமே பண மசோதாங்கிறது கீழவையில் மட்டும்தான் அறிமுகம் படுத்த முடியும். கீழவை இது வந்து ஜென்ரல் டேர்ம். இப்போது ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சட்டமன்ற பேரவை. ஓகேங்களா, சட்டமன்ற பேரவை. சென்ட்ரல் லெவல் எடுத்துக்கிட்டோம்னா லோக்சபா. இந்த 2
அவையில் மட்டும்தான் பண மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். மாநிலங்களவையிலையோ சட்டமன்ற மேலவையிலையோ இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. 4வது கேள்வி, சட்டப்பிரிவு 164 உட்பிரிவு 1. ஆர்டிகல் 164 உட்பிரிவு 1 என்ன சொல்லுது அப்படின்னா, முதலமைச்சரை, அதாவது பெரும்பான்மை கட்சியுடைய முதலமைச்சரை ஆளுநர் நியமனம் செய்வதை கூறுகிறது. நியமனம் செய்வதை பற்றி கூறும் ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 164 உட்பிரிவு 1. இப்போ நம்ம கரண்ட்டாக இதை எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ வந்துட்டு மே 10 மே 10 தானே வந்துட்டு தளபதி அவர்கள் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு. யார் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சா? ஆளுநர் அவர்கள். அப்படி ஆளுநர் முதலமைச்சரை பதவி பிரமாணம் செய்வதற்கான ஆர்டிகல் எதுனா 164 உட்பிரிவு 1. 164 உட்பிரிவு 1. 5வது கேள்வி, குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார்? உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டு குடியரசுத் தலைவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, ஆளுநர் கிடையாது. இது ஸ்டேட்டில் வர ஹைகோர்ட்டு. அப்போ ஸ்டேட் லெவலில் எல்லா அதிகாரமுமே ஆளுநருக்கு தான் இருக்கும். ஆனாலும் ஹைகோர்ட்டுடைய நீதிமன்ற தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா குடியரசுத் தலைவர். அவருக்கு யார் ஆலோசனை கொடுப்பார், ஒரு சஜஷன் கொடுப்பாருன்னா அது வந்துட்டு ஆளுநர். ஓகேங்களா? ஆளுநர் வந்துட்டு ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஆனால் மற்ற ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லைங்களா, நீதிபதிகள், தலைமை நீதிபதி வேற, நீதிபதி வேற, ஜட்ஜஸ் நீதிபதிகள். ஓகேங்களா? அவங்கள வந்துட்டு நீதிபதிகள் அவங்கள யார் அப்பாயிண்ட் பண்ணுவார்னா ஆளுநர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. தலைமை நீதிபதினா குடியரசுத் தலைவர், அது வந்துட்டு ஸ்டேட் லெவல் ஆகட்டும் சென்ட்ரல் லெவல் ஆகட்டும் ரெண்டுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டுமே தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்கும் தலைமை நீதிபதியை அப்பாயிண்ட் பண்ணுறது குடியரசுத் தலைவர். சரிங்களா? 6வது கேள்வி, சட்ட மேலவைக்கான தேர்தல். சட்ட மேலவைக்கான தேர்தல்னா இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்கோம்னா, சட்டமன்ற மேலவை இருக்கு இல்லைங்களா, அந்த மேலவைக்கு உறுப்பினர்கள் எப்படி வந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள், யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுகிறார்கள், அதுதான் தேர்தல் அப்படின்னு வந்து சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போது நமக்கு தமிழ்நாட்டில் மேலவை கிடையாது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு 6 மாநிலத்துக்கு மட்டும்தான் மேலவை இருக்குது. அப்போ அந்த 6 மாநிலத்துக்கு மட்டும்தான் மேலவை தேர்தல் நடக்கும். ஓகேங்களா? அது எப்படி நடக்கும்னா மறைமுக தேர்தல் தான் அது. அதில் உறுப்பினர்கள் வந்துட்டு எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா அதில் ஒரு 5 க்ரைட்டீரியா இருக்குது. இப்போது சட்ட மேலவைக்கான உறுப்பினர்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மினிமம் வந்துட்டு 40 இருக்கணும். மினிமம் 40 உறுப்பினர்களோட எண்ணிக்கை. மேக்சிமம் பார்த்திங்கன்னா சட்டமன்ற பேரவை இருக்குது இல்லைங்களா, பேரவையுடைய மொத்த எண்ணிக்கையிலேருந்து 1/3, 3ல் 1 பங்கு. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கலாமே, 234 தொகுதி இருக்கா, அதை 3ஆல் வகுத்தோம்னா 7 3 21ங்களா, பேலன்ஸ் 2 4 24 8 3 28. அப்போ வந்துட்டு நமக்கு வந்து மேக்சிமம் 78 இருக்கலாம், மினிமமாக வந்து 40 இருக்கலாம். அதாவது சட்ட மேலவை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் பட்சத்தில், நமக்கு இல்லை, அது இருக்கும் பட்சத்தில் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அதாவது மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு சட்ட மேலவை வந்து எவ்வளோ இருக்குன்னா 40லேருந்து 70, அதுதான் 1/3. சட்டமன்ற பேரவையோடைய எண்ணிக்கையில் 1/3க்கு அதிகமாக இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே தான் இருக்கணும், அதுதான் ரேஞ்சு. ஓகேங்களா? ஸோ நாம் இந்த நம்பருக்கு வந்துட்டு வச்சு எப்படி வந்து அவங்க எடுப்பாங்கன்னா, அதில் அந்த டோட்டல் நம்பர் நமக்கு தெரியுதுங்களா, அதில் 1/3, 3ல் 1 பங்கு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது இல்லைங்களா, அந்த இது நகராட்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு கிராமப்புறத்தில் இருக்க வந்துட்டு கிராம ஊராட்சி, அந்த அமைப்புகளில் இருக்க உறுப்பினர்கள் வந்து தேர்வு செஞ்சு அனுப்புவாங்க. எதுக்கு? இந்த சட்டமன்ற மேலவைக்கு. அடுத்தது இன்னொரு 1/3 எங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பேரவையிலேருந்து வரும். பேரவை உறுப்பினர்கள் வந்து செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஓகேங்களா? இது வந்து 3ல் 1 பங்கு 2 இடத்துல வரும். எம்எல்ஏ, அதுக்கப்புறம் வந்துட்டு லோக்கல் கவர்னன்ஸில் இருக்கக்கூடிய லோக்கல் பாடிஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணி அனுப்புறது வந்து 1/3. அடுத்தது வந்துட்டு 6ல் 1 பங்கு வரும். 6ல் 1 பங்கு யார் பண்ணணும்னா ஆளுநர் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆளுநர் வந்துட்டு 6ல் 1 பங்கு வந்துட்டு மெம்பர்ஸ் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார் சட்ட மேலவைக்கு. அப்போது இதில் வந்து 3 விஷயம் முடிஞ்சிருச்சுங்களா. 1/3 வந்து 2 பேர், 1/6 வந்துட்டு ஆளுநர். அடுத்தது வந்துட்டு 12ல் 1 பங்கு, இது வந்துட்டு 2 இடத்துல இருந்து மெம்பர்ஸ் வந்து வருவாங்க. யாருன்னா கிராஜுவேட்ஸ், பட்டதாரிகள் இருக்கானுங்களா, பட்டதாரிகளால் வந்துட்டு அவங்களால வந்துட்டு தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், கிராஜுவேட்ஸில் ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க காலேஜஸில், யூனிவர்சிட்டிஸில், அந்த மாதிரி வந்து
ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க. இவங்க வெறும் பட்டதாரி, கிராஜுவேட்ஸ், ஒன்லி கிராஜுவேட்ஸ். சரிங்களா? இதில் வந்துட்டு ஆசிரியர்கள் சேர்ந்து வருவாங்க. அப்போது கிராஜுவேட், அவங்க வந்து கிராஜுவேட் ஆகி ஒரு ப்ரொஃபஸராகவோ யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஒரு அசோசியேட் லெவலில், அசிஸ்டன்ட் லெவலில் அந்த மாதிரி ப்ரொஃபஸராக இருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கவங்கள எல்லாம் சேர்ந்து 1/12, அதாவது 12ல் ஒரு பங்கு வந்து அனுப்புவாங்க. இப்படி எல்லாம் சேர்ந்தது தான் சட்ட மேலவைக்கு வந்துட்டு மெம்பர்ஸாக வந்து போவாங்க. சரிங்களா? 3ல் ஒரு பங்கு உள்ளாட்சி அமைப்பு உறுப்பினர்கள் ப்ளஸ் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்லேருந்து செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அடுத்தது ஆளுநர் ஒரு 6 பேரை வந்துட்டு 6ல் ஒரு பங்கு வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார். 12ல் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா பட்டதாரிகள், கிராஜுவேட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு செக்ஷன் வந்து 12ல் ஒரு பங்கு வந்துட்டு கிராஜுவேட் ப்ளஸ் ஆசிரியர். கிராஜுவேட்டாக இருந்து ப்ரொஃபஸர்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் அவங்க வந்து செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இதில் கேட்குறது மேட்ச் த ஃபாலோயிங்கோ அல்லது ஸ்டேட்மெண்ட்டில் வந்து தப்பாக கொடுக்கறதுக்கு ஞாபகம் இருக்குது. இன்கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் 12ல் ஒரு பங்கு வந்துட்டு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் செலக்ட் பண்ணி சட்ட மேலவைக்கு அனுப்புவாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு இல்லைங்களா? ஏன்னா 1/3 தான் வந்து சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள். ஸோ அந்த மாதிரி இந்த கேல்குலேஷன் கரெக்டாக வந்து ஞாபகம், இந்த காம்பினேஷன் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 7வது கேள்வி, மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் யார்? இப்போது ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்துட்டு கவர்னரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவர்கள். அவருக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. குடியரசுத் தலைவர் தான் ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார். சரிங்களா? 8வது கேள்வி, மாநில அரசாங்கத்தின் தலைவர். மாநில அரசாங்கத்தின் தலைவர், நல்ல கவனிங்க. அரசாங்கம் அப்படின்னா கவர்மெண்ட் ரன் பண்ணுறது யார்? நம்ம ஓட்டு போட்டு அனுப்பக்கூடிய எம்எல்ஏக்கு ஒரு தலைவர் இருப்பார், அவர் தான் முதலமைச்சர். இப்போ நம்ம அரசாங்கத்தின் தலைவர் யார்? தளபதி விஜய் அவர்கள். இவங்க தான் கவர்மெண்ட்டோடைய தலைவர். அதுதான் மாநில அரசாங்கம், ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்களா? அதுவே அரசு அப்படின்னா அது வந்துட்டு ஆளுநர் அப்படி வரும். 9வது கேள்வி, நிதி கொள்கையை கட்டுப்படுத்துவதுடன் மாநில பொது நலனுக்கான வரி கொள்கையை முடிவு செய்யும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஃபைனான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த நிதி கொள்கைகளை அதை வந்து கட்டுப்படுத்துவதுடன் மாநில பொது நலனுக்கான, ஒரு ஸ்டேட்டோடைய பொது நலனுக்கான வரி கொள்கை எப்படி வந்து டாக்ஸஸ் போடணும் அப்படின்னு முடிவு செய்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஆன்சர் அமைச்சரவைகிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்குது. இப்போது நேற்று வந்துட்டு ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. இவர் விஜய் அவர்களுடைய அமைச்சரவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஒரு மொத்தமாக வந்து ஒரு 22 அமைச்சர்கள் வந்துட்டு இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 9 பேரா 7 பேர், அப்புறம் வந்துட்டு மீதி இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அமைச்சரவை தான், அதில் வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அமைச்சர்கள் தான் நிதி கொள்கையை கட்டுப்படுத்துவதற்கு ப்ளஸ் மாநிலத்துக்கான டாக்ஸஸ் வந்துட்டு டிசைட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி, அந்த அதிகாரம் அவங்ககிட்ட தான் இருக்கும். அவங்க வந்து டக்குன்னு எடுத்துட முடியாது. அவங்க ப்ரப்போசலை இதில் வைப்பாங்க, சட்டமன்றத்தில் வைப்பாங்க. அது வந்து மசோதாவாக வரும். அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகும். இதுதான் வந்து ப்ராசஸ். ஆனால் அந்த அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னா அந்த அமைச்சரவைக்கு தான் இருக்குது. 10வது கேள்வி, மாநில அளவில் மிக உயர்ந்த நீதிமன்றம். எல்லாருக்கும் ஈஸியாக தெரியும், உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட்டு தான் மாநில அளவில் மிக உயர்ந்த நீதிமன்றம். இதுக்கு கீழே கிளை நீதிமன்றங்கள் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், இது மாவட்ட நீதிமன்றங்கள், அதுக்கு கீழே கிளை நீதிமன்றங்கள், சபார்டினேட்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் ஹை லெவலில் இருக்கிறது உயர் நீதிமன்றம், ஹைகோர்ட்டு. இது இந்தியாவுக்கே சென்ட்ரல் லெவலில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்துட்டு இந்தியாவுக்கே வந்து மிக உயர்ந்த நீதிமன்றம். அதை தாண்டி எதுவுமே கிடையாது. 11வது கேள்வி, சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கான வயது வரம்பு. எத்தனை வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தா, முடிஞ்சிருக்கணும், இத்தனை வயசு முடிஞ்சிருந்தால் தான் நீங்கள் சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை வந்து பெறுறீங்க. அந்த வயசு என்னென்னா 30 வயசு. 30 வயசு கம்ப்ளீட் ஆனதான் நீங்கள் வந்து சட்ட மேலவை உறுப்பினருக்கு எலிஜிபிள். 12வது கேள்வி, சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுதும் தமது பதவியை இழக்காதவர் யார்? இப்போ சட்டமன்றம் ஆட்சி கலைச்சிட்றாங்க, ஒரு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானமோ இல்லை ஏதோ எமர்ஜென்சியோ ஏதோ ஒன்று வந்துட்டு சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது அப்போது பதவியை இழக்காதவர் யார் அப்படின்னா ஆன்சர் சபாநாயகர், ஸ்பீக்கர். ஓகே, அப்படி பார்த்தோம் அப்படின்னா சபாநாயகருக்கு பதவி இழக்காதுன்னா இப்போ யாரெல்லாம் பதவி இழப்பாங்க? எம்எல்ஏஸ். இருக்கிற அத்தனை எம்எல்ஏஸும் பதவி இழந்துருவாங்க. அஃப்கோர்ஸ் முதலமைச்சரும் பதவி இழக்கத்தான் வேண்டும். சட்டமன்றம் கலைக்கப்படுதுன்னா அவருக்கு மேலே வந்து நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அவங்க அமைச்சிருக்க அந்த சட்டமன்ற அமைச்சரவை அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு வந்து ஒரு வாக்கெடுப்பு வந்து அது நிரூபணமாகும் பட்சத்தில் அவங்களுடைய ஆட்சி கலைக்கப்படும், அங்கே இருக்க சட்டமன்றம் கலைக்கப்படும். ஏன்னா இப்போ கூட்டியிருக்கிற சட்டமன்றம் 17வது சட்டமன்றம். அப்போ 17வது சட்டமன்றத்துடைய அதுக்குள்ளே இருக்க மெம்பர்ஸ்லாம் யார்? எம்எல்ஏஸ் வருவாங்க, மினிஸ்டர்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் இவர் வருவார், முதலமைச்சர். இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் சட்டமன்றம் இல்லைங்களா? அந்த சட்டமன்றம் கலைச்சிருவாங்க. அப்படி கலைக்கும் போது சபாநாயகர் அவருக்கு பதவி போகாது, சபாநாயகர் பதவியே இருக்கும். அடுத்த கவர்மெண்ட் சூஸ் ஆகி அவங்க சட்டமன்றம் அமைச்சதுக்கு அப்புறம் அடுத்து அந்த இதுலேருந்து புதுசாக சபாநாயகரை வந்துட்டு செலக்ட் பண்ணி உட்கார வைப்பாங்க. அது வரைக்கும் இவர் தான் வந்துட்டு சபாநாயகராக இருப்பார். அதான் இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற சபாநாயகர். 13வது கேள்வி, தமிழ்நாடு சட்டமன்றம் மொத்தம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? இப்போ நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உறுப்பினர்களோட எண்ணிக்கை எத்தனை? மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை நல்லா கவனிங்க. மொத்த
மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. புரியுதுங்களா? அப்போ வந்து எப்படின்னா 235, 4 கிடையாது. சில பேர் யோசிச்சிருப்பீங்க 234ன்னு. இல்லை, 5. எப்படின்னா 234 வந்துட்டு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம் இல்லைங்களா, அது 234 + 1. இது வந்துட்டு ஆளுநர் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார். யாருன்னா ஆங்கிலோ இந்தியன் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. ஆனால் இது தேவைப்படும் பொழுது தான். அப்போ ஆங்கிலோ இந்தியனோட ரெப்ரஸன்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய பாப்புலேஷன் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுநர் வந்து கொடுப்பாரு, ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுவார். ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு 234 தான் இருக்கிற கிரவுண்டில் இருக்க நம்பர் வந்து அதுதான். ஆனால் ஆக்சுவலாக புக்கில் இருக்க நம்பர் பார்த்தோம்னா, அதாவது பேப்பர் படி வந்துட்டு 235னா இப்போ 234 + 1 ஆளுநருக்கு அந்த இடத்துல அத்தாரிட்டி இருக்குது. பட் இது வரைக்கும் நமக்கு அந்த தேவை இல்லை. அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்க கிடையாது. ஸோ எல்லாருக்கும் என்ன ஸ்ட்ரைக் ஆகும்னா 234 தான் ஸ்ட்ரைக் ஆகும், இல்லை 235. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 14வது கேள்வி, குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயரில் மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்பவர் யார்? எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும் இந்த பாடம் படிக்கும்போது. ஏன்னா கரெக்டாக நம்ம பிளான் பண்ணிலாம் இந்த பாடம் எடுக்கல. அந்த வரிசையாக வந்துட்டு வரும்போது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டும் இந்த பாடம் படிக்கிறதுக்கும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது இவர் விஜய்க்கு வந்து என்ன ஆகுது, அவருக்கு வந்துட்டு 108 இடங்கள் கிடச்சிது, பெரும்பான்மையை நிரூபிக்கப்பட முடியல. அப்போ என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்லைன் இருக்குது. அந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், குடியரசுத் தலைவரோட ஆட்சி வரும். அப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தால் அவரை ரெப்ரசென்ட் பண்ணி அந்த ஸ்டேட்டை வந்துட்டு யார் வந்துட்டு கவர்னர் பண்ணுவாங்க, அதை கவர்ன் பண்ணுவாங்க, நிர்வாகம் செய்வாங்கன்னா அவர் வந்து ஆளுநர், அவர் தான் வந்து பண்ணுவார். ஸோ நமக்கு வந்துட்டு எப்போ வந்துட்டு இது வந்துச்சுன்னா 4ஆம் தேதி ரிசல்ட், எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 5ஆம் தேதி தெரிஞ்சிருச்சு. டிஎம்கே ஏடிஎம்கேக்கு வந்துட்டு வாஷ் அவுட்டு, ஒன்றுமே செய்ய முடியாது. யார் ஆட்சி அமைக்க முடியும்னா டிவிகே மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு. ஆனால் அவருக்கு நம்பர்ஸ் பத்தல, ஒரு 10 நம்பர்ஸ் வந்து பத்தல. 10 நம்பர்ஸ்னால் 10 சீட்டு வந்து அவங்களால வந்துட்டு அவங்க ஓனாக வந்து இது பண்ண முடியல. அவங்க ஜெயிச்சது 108. அப்போது 10 சீட்டு வந்துட்டு அவங்க 10 எம்எல்ஏவை வந்து இவங்களுக்கு ஆதரவாக வந்துட்டு இது பண்ணணும். அதை கொண்டு வரதுக்குள்ளே வந்துட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க விஜய் அவர்களை. ஏன்னா கடைசி நாள் 10ஆம் தேதி அன்னைக்கு நாள் வந்து தள்ளி போயிருந்தால், அடுத்த நாள் போயிருந்தால் இது வந்து இந்த மாநிலத்துக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வர்றதுக்கான 100% இல்லை, ஒரு 90% வாய்ப்பு வந்து இருந்தது. அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோன்னு வந்து காங்கிரஸ் ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு இது லெஃப்ட் பார்ட்டிஸ் 2 பேர் ப்ளஸ் முஸ்லீம் கட்சி, அவங்க எல்லாமே வந்துட்டு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, அதனால் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுதான் இந்த சினாரியோ. அது ஒரு சினாரியோ. இது பாருங்கள், குடியரசுத் தலைவருடைய அவசர நிலை பிரகடனம். இந்த சினாரியோ வந்து என்னென்னா ஆர்டிகல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸோ ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சியை வந்துட்டு பிரகடனப்படுத்தும் போது அந்த டைமில் குடியரசுத் தலைவர் பெயரில் தான் ஆட்சி நடக்கணும். அதுக்கு வந்து ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஆள் யாருன்னா ஆளுநர் அவர்கள் தான். ஸோ 2 விதமாக ஆளுநர் வந்துட்டு கவர்னர் ஆட்சியை வந்துட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியும். ஒன்று, இந்த 356 ஆர்டிகல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த 356 ஆர்டிகல் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கும் ஆளுநர் தான் வந்துட்டு லெட்டர் எழுதணும். குடியரசுத் தலைவருக்கு வந்து இந்த ஸ்டேட்டில் வந்துட்டு கான்ஸ்டியூன்சி வந்துட்டு ஸ்டேபிளாக இல்லை, நிறைய வந்து ப்ராப்ளம் இருக்குது, இவங்க வந்துட்டு கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய விஷயம் நடக்குது, சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இதனால் இந்த ஸ்டேட்டுக்கு நான் வந்துட்டு ஆர்டிகல் 356 வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு லெட்டர் எழுதி இவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிட்டா குடியரசுத் தலைவர் சைன் பண்ணால் முடிஞ்சது. 356 அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். அப்போ யாருடைய ஆட்சி இருக்கும்? குடியரசுத் தலைவரோட ஆட்சி. அவருக்கு முகவராக இருந்து அந்த மாநிலத்தை ஆட்சி செய்பவர் யாருன்னா ஆளுநர். இந்த சினாரியாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 15வது கேள்வி, ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்கள் ஆகியோர்களை பிரதிநிதிகளாக கொண்ட அவை. இப்போ மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த காம்பினேஷன் பார்த்தோம்னா 1/3, 1/6, அப்புறம் 1/12, 12ல் ஒரு பங்கு, அந்த மாதிரி அதில் பாருங்கள் ஆசிரியர்கள், பட்டதாரிகள், உள்ளாட்சி உறுப்பினர்கள் அவங்களெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கக்கூடிய அவை எதுனா, அவங்களிலிருந்து பிரதிநிதிகளை கொண்ட அவை எதுனா சட்டமன்ற மேலவை. இப்போ தான் நம்ம அதை பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் 16வது கேள்வி, உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம் எங்கு அமைந்துள்ளது? உலகிலேயே, வேர்ல்டுலேயே லண்டனுக்கு அப்புறம், லண்டனில் தான் ஃபஸ்ட்டு, லண்டனில் இருக்கிறது தான் பெருசு, இருக்கிறதுலே பெரிய வந்துட்டு கோர்ட்டு, அந்த கோர்ட் வளாகம் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 2வது பெரிய நீதித்துறை வளாகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆன்சர் சென்னையில் இருக்குது. சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கிறது தான் செகண்ட் லார்ஜஸ்ட் கோர்ட் வளாகம். அந்த கோர்ட் இருக்கக்கூடிய கோர்ட் கேம்பஸ். சரிங்களா. 17வது கேள்வி, பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு எங்கு
பொது நீதிமன்றம் காமன் கோர்ட் இப்போ 1 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலத்துக்கு சேர்த்த மாதிரி ஒரு ஹைகோர்ட் வந்து வச்சுக்கலாம். அதாவது ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஹைகோர்ட் வந்து மேண்டட்ரி கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லை நாங்கள் ஒரு 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து காமனாக ஒரு வந்துட்டு ஹைகோர்ட் வச்சுக்கிறோம்னாலும் அதுக்குமே வந்து சட்டத்தில் இடம் இருக்குது, கான்ஸ்டியூஷனில் இடம் இருக்குது. அந்த மாதிரி பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர் ஆகிய அந்த பகுதிகளுக்கு பொதுவான ஒரு நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சண்டிகர் ஹைகோர்ட், சண்டிகர் உயர் நீதிமன்றம், சண்டிகர் ஹைகோர்ட். சரிங்களா? சண்டிகர் ஹைகோர்ட் தான் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஹைகோர்ட்டாக வந்துட்டு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. 18வது கேள்வி, சபாநாயகர் பதவி நீக்கம் முறை. சபாநாயகர் எப்படி பதவி நீக்கம் செய்யலாம்? அதாவது ஒரு எக்ஸிஸ்டண்ட்டாக ஒரு சட்டமன்றம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த சபாநாயகர் வந்து ஒரு பார்ஷியாலிட்டியோட வந்து நடந்துக்கிறாருன்னு வைங்க. அப்போ அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும். இல்லை வேறு ஏதோ ஒரு குற்றம் இருக்குது அவர் மேலே, அப்போ பதவி நீக்கம் செய்யணும். அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அவர் மேலே பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். பதவி நீக்க தீர்மானம், சட்டமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி தீர்மானம் கொண்டு வந்த உடனே அது என்ன பண்ணணும்னா, பெரும்பான்மை உறுப்பினர்கள், அந்த சட்டமன்றத்தில் ப்ரெசன்ட் எத்தனை அட்டண்டன்ஸ் இருக்கோ அந்த அட்டண்டன்ஸில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் வந்துட்டு ஆதரவு கொடுக்கணும். இந்த தீர்மானத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தா அந்த பதவி நீக்கம் தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படும். அப்படி நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் 14 நாட்களுக்கு உள்ள இவருக்கு வந்துட்டு சபாநாயகருக்கு வந்துட்டு அறிவிக்கணும், அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்கணும், பை லெட்டர் ஏதாவது வந்து அனுப்புவாங்க. இதுதான் சபாநாயகருடைய பதவி நீக்க முறை. அடுத்தது 19வது கேள்வி, மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார்? நம்ம டிஎன்பிஎஸ்சி போர்டு தான் அது. நம்ம டிஎன்பிஎஸ்சி போர்டுக்கு தலைவர் ப்ளஸ் அதனுடைய மெம்பர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறவர் யாருன்னா ஆளுநர் அவர்கள். ஆனால் அந்த ஆட்களை ரெக்கமெண்டேஷன் சஜஷன் கொடுக்கறது சஜஸ்ட் பண்ணுறது யாருன்னா சீஃப் மினிஸ்டர், சிஎம் தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவார். இவங்களெல்லாம் வந்து நீங்கள் போடலாம் அப்படின்னு சஜஷன் கொடுப்பாரு. அப்படி கொடுக்குறவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய வேலையை வந்து ஆளுநர் அவர்கள் செய்வார். நியமனம் செய்கிறது தான் ஆளுநருடைய வேலை. டைரெக்டாக ஆளுநர் ஒரு ஆளை வந்து நியமனம் பண்ண முடியாது. 20வது கேள்வி, சட்டமன்றத்தில் உள்ள நிரந்தர அவை. இது வந்துட்டு சென்ட்ரல் லெவல்லையுமே பார்த்துருப்போம். சென்ட்ரல் லெவலில் நிரந்தர அவைனா அது வந்து ராஜ்யசபா. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை வந்து லோக்சபா எப்போனாலும் கலைக்கப்படலாம். ஏன்னா மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்துட்டு அங்கே செல்லுபடியாகும், அந்த அவை செல்லுபடியாகும். அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா மேலவை, சட்டமன்ற மேலவை தான் ஒரு நிரந்தர அவை. அதை வந்து கலைக்க முடியாது. ஏன்னா அதில் இருக்க மெம்பர்ஸ் யாருமே மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வரல. அப்படி தேர்ந்தெடுத்து வர எம்எல்ஏஸ்க்கு வந்துட்டு இது இருக்கும், சப்போர்ட் இருக்கும், அந்த ஆட்சிக்கு வந்து சப்போர்ட் இருக்கும். அந்த ஆட்சிக்கான சப்போர்ட் வந்துட்டு குறையும் போது அந்த நம்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும். பெரும்பான்மை நம்பர் வந்து குறையும். நம்பர் குறைஞ்சதுன்னா சட்டமன்றத்தை வந்து கலைச்சி விட்டுருவாங்க. அவ்வளோதான் விஷயம். அது மாதிரி மேலவை வந்து பண்ண முடியாது. அதனால் மேலவை ஒரு நிரந்தர அவை. 21வது கேள்வி, மாநில அரசு பற்றி கூறும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள். பார்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி சொல்கிற பார்ட், பகுதி ப்ளஸ் ஆர்டிகல் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் பேசிக்காக எந்த பகுதியில் ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி சொல்கிறாங்க ப்ளஸ் அதற்கான ஆர்டிகல்ஸ் என்ன, அந்த ரேஞ்சு தெரிஞ்சிட்டா கூட நமக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சரை பார்ப்போம், அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். பகுதி 6 வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லும். அதுக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 152 237. இதுதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? 152 ஸ்டார்ட் ஆகுது, 237 முடியுது. இதில் நிறைய உட்பிரிவுகள் இருக்கும். இதுலேயே வந்துட்டு நீதித்துறை பற்றி எல்லாமே, அதாவது ஹைகோர்ட்டை பற்றி, அதுக்கப்புறம் வந்துட்டு இதனுடைய நிர்வாகம் பற்றி, ஆளுநருக்கு என்ன மாதிரிலாம் வந்துட்டு ஆர்டிகல்ஸ் இருக்குது, அது எல்லாமே வந்து இதுக்குள்ளே வரும். ஜென்ரலாக 152 237 அப்படின்னா அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்லும். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் வருவாங்க அந்த திங்கிங்க்கு நம்ம போயிடும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 164 பார்த்தோம், அதே மாதிரி ஒரு 170 174 அப்படின்னு கேட்டால் அந்த ஆர்டிக்கலை வந்துட்டு ஆப்ஷன்ஸில் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக யார் இருக்காங்க நமக்கு ஆர்டிக்கல்லே தெரியல அப்படின்னாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டியோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளுமையோ ஒரு பர்சனோ இருந்தாங்கன்னா அவங்க தான் பெரும்பாலும் அதுக்கு ஆன்சராக இருப்பாங்க. மற்ற ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு குடியரசுத் தலைவரோ இல்லை வந்துட்டு துணை குடியரசுத் தலைவர் அந்த மாதிரி வந்து பிரதமர் அப்படின்னு கொடுத்து ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸ்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. அவங்க வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் வருவாங்க. இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஆர்டிகல்ஸ். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்க ஒரு பர்சன் அவங்க தான் அந்த ஆர்டிக்கலுக்கு சம்பந்தமான
ஒரு ஆன்சராக இருக்க முடியும். இது வந்து ஒரு லாஜிக்கலாக நம்ம கெஸ் பண்ணலாம். அதில் அக்யூரசி வந்து நம்ம கையில் கிடையாது. பட் ஓரளவுக்கு வந்துட்டு எலிமினேட் பண்ணிடலாம். ஒரு 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கான அந்த கேப்பபிலிட்டி நமக்கு கிடைக்கும். எப்போனா 152லேருந்து 237ங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு நல்லா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் அந்த கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். 22வது கேள்வி, உயர்நீதிமன்றம் விசாரிக்க அதிகாரம் இல்லாத வழக்குகள். இப்போ ஹைகோர்ட்டில் எல்லா கேஸுமே வந்துட்டு விசாரிக்க முடியும். அப்படி உயர்நீதிமன்றம் விசாரிக்க அதிகாரம் இல்லாத வழக்குகள் என்னன்னா அதுவும் இருக்கு. அது எந்த மாதிரி வழக்குகள்? அது எந்த மாதிரி வழக்குகள்னா, நம்ம இந்தியாவுடைய இராணுவ தீர்ப்பாயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதாவது மிலிட்ரி சம்மந்தப்பட்டது எதுலேயுமே வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆக முடியாது. இராணுவ தீர்ப்பாயங்கள் அதுக்கு கீழே வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகள். ஆயுதம் சார்ந்த வழக்குகள் ராணுவ தீர்ப்பாயங்களில் ஆயுதம் சார்ந்த வழக்குகள். மிலிட்ரின்னு வந்துட்டாலே ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ளே வர முடியாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மிலிட்ரிக்கு வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அதுக்கும் வேலையே கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 23வது கேள்வி, முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் இருக்கும் என கூறும் சட்டப்பிரிவு. எந்த ஆர்டிக்கல் வந்துட்டு ஆளுநருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அமைச்சரவை ப்ளஸ் வந்துட்டு முதலமைச்சர் அவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 163 உட்பிரிவு 1. 163 உட்பிரிவு 1 என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்வதற்கும் அவருக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் 163 உட்பிரிவு 1. 24வது கேள்வி, சட்ட மேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ தேவைப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற மேலவையை வந்துட்டு நீக்கியிருப்பாங்க, அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்படி அபாலிஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரொசீஜராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரணும். அப்படி தீர்மானம் கொண்டு வரும்போது அதை ஆதரவு கொடுத்து அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்து எண்ணிக்கை வந்து பார்ப்பாங்க. அந்த எத்தனை உறுப்பினர்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை, அதுக்கு தேவைப்படும் எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தோம்னா 3 பங்குல 2 பங்கு உறுப்பினர்கள் அவங்களுடைய மெஜாரிட்டி சப்போர்ட் இருந்தால் தான் சட்ட மேலவையை வந்துட்டு புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கோ அல்ல ஆல்ரெடி இருக்கிற சட்டமன்றவையை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கோ அந்த தீர்மானம் பாஸ் ஆகும். இல்லைனா ஃபெயில். எக்ஸாம்பிளுக்கு இப்போது 234 தொகுதிகள் நமக்கு இருக்குங்களா, இந்த 234 வந்துட்டு 3ஆல் வகுத்தோம்னா 78 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது ஒரு பங்கு. அப்போ 2 பங்குன்னு பார்த்தோம்னா இன்னொரு இது சேர்த்து பார்த்தா 2 பங்கு. 8 8 16, 8 + 8 7 + 7 14 + 1 15. அப்போ 156 உறுப்பினர்களோட எண்ணிக்கை இருந்தால் மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்ணுற எண்ணிக்கை. இல்லையா, அன்னைக்கு அட்டெண்டன்ஸில் வந்துட்டு எவ்வளோ இருக்குது, அந்த தீர்மானம் கொண்டு வரும்போது அட்டெண்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அட்டெண்டன்ஸ்லேருந்து 2/3. எக்ஸாம்பிளுக்கு அன்னைக்கு ஒரு வந்துட்டு 200 பேர் தான் வந்திருக்காங்கன்னா அந்த 200ல் 3 பங்கு வந்துட்டு இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் தான் அந்த தீர்மானம் பாஸ் ஆகும். 25வது கேள்வி, அரசியலமைப்பால் அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற முறையில் அமைந்த அரசு மாநிலத்தின் உண்மையான நிர்வாகியாக உள்ளவர் யார்? ரொம்ப பெருசா இருக்கா? சிம்பிளா வந்துட்டு மாநிலத்துடைய உண்மையான நிர்வாகி யார் அதுதான் கேள்வி. பெயரளவு நிர்வாகி வந்துட்டு ஆளுநர். அப்போ உண்மையான நிர்வாகி யாரு? முதலமைச்சர். ஆனால் ஏன் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இல்லை நான் கொடுத்துருக்கேன்னு யோசிச்சிங்கன்னா புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இந்த அரசியலமைப்பால் அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற முறையில் அமைந்த அரசு மாநிலத்தின் உண்மையான நிர்வாகியாக இருப்பவர் முதலமைச்சர் அப்படின்னு வந்து ஸ்டேட்மெண்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே நம்ம உள்வாங்கிக்கணும். நமக்கு வந்து கீவேர்டு இதுலன்னு பார்த்தோம்னா மாநிலத்தின் உண்மையான நிர்வாகி வந்து முதலமைச்சர். மற்றதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும். அந்த வேர்டிங்ஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் அப்படியே கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது எக்ஸாமில். அதுக்காக தான் அதை அப்படியே வந்து கொடுத்துருக்கேன். கான்செப்ட் ஒன்று தான், மாநிலத்துடைய உண்மையான நிர்வாகி முதலமைச்சர். ஆனால் அந்த வேர்டு வந்து நம்ம படித்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு மைண்டில் இதாகும். அதுக்காக தான். 26வது கேள்வி, மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெரும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்பவர் யார்? ஆன்சர் ஆளுநர். எல்லாருமே இப்போ வந்து இதை பார்த்துருப்போம். அந்த பதவி பிரமாணத்தை யார் வந்து செஞ்சு வச்சிருப்பாரு? ஆளுநர் அவர்கள். ஸோ இது நமக்கு மறக்காது. 27வது கேள்வி, மாநில அரசின் 3 பிரிவுகள். மத்திய அரசில் எப்படி வந்து 3 பிரிவுகள் இருக்கோ அதே மாதிரி தான் மாநில அரசுலையும் 3 பிரிவுகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறை வந்துட்டு முதல் பிரிவு, அதான் அட்மினிஸ்ட்ரேஷனு.
ரெண்டாவது வந்துட்டு சட்டமன்றம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா நீதித்துறை, ஜுடிஷியரி. இதுதான் சென்ட்ரல் லெவல்லையும் இருக்கும், ஸ்டேட் லெவல்லையும் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாக இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் ஜுடிஷியரி தனியாக இருக்கும். இப்படி தான் வந்து பிரித்து நம்மளுடைய மாநில அரசு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. 28வது கேள்வி, சட்டப்பிரிவு 226, ஆர்டிக்கல் 226. ஆர்டிக்கல் 226 என்னன்னா, ஹைகோர்ட் இருக்கு இல்லைங்களா, உயர்நீதிமன்றம் வெளியிடக்கூடிய பேராணைகள், உயர்நீதிமன்றம் வெளியிடுற பேராணைகள். அதுவே ஆர்டிக்கல் 32னா அந்த 32 சுப்ரீம் கோர்ட் வந்து வெளியிடுற பேராணைகள். சுப்ரீம் கோர்ட் பேராணைகள் வந்துட்டு வெளியிட்டா அது எந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க? 32. அதுவே ஹைகோர்ட் ஸ்டேட் லெவலில் ஒரு இருக்க ஹைகோர்ட் வந்துட்டு பேராணைகள் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதனுடைய ஆர்டிக்கல் 226. ஆனால் இந்த 2 பேராணைகளுக்குமே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பேராணைகள் வந்துட்டு எப்போ கொடுக்க முடியும்னா, அடிப்படை உரிமைகள் சம்மந்தப்பட்டது, அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுதுங்கிற அந்த சமயத்தில் தான் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணி அந்த 5 ரிட்ஸ் நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம். அந்த 5 ரிட் வந்து ஹேபியஸ் கார்பஸ், சேஷியோராரை, அப்புறம் அந்த மாதிரி வந்து ப்ராஹிபிஷன் ஒரு 5 இருக்கும். அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் மற்ற விஷயத்துக்கு பேராணைகள் ரிலீஸ் பண்ண முடியாது. அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு எங்கே வந்து டச் ஆகுதோ, அந்த இடத்துல எங்கே நமக்கு பாதிக்கப்படுதோ அப்போ சுப்ரீம் கோர்ட் உள்ளே வரும். ஆனால் ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணும்னா, நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை மீறப்படுது, பாதிக்கப்படுதுனாலும் நம்ம ஹைகோர்ட்டை நாடி பேராண்மையை வந்து பேராணைகளை வந்துட்டு ரிலீஸ் பண்ண வைக்கலாம். இன்னொன்று, மற்ற நோக்கம்னு வந்து ஒரு சின்ன ஒரு இக்கு வச்சு சொல்லியிருப்பாங்க புக்கில். மற்ற நோக்கம் என்னென்னா, வேறு ஏதாவது வழியில் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருது அப்படின்னா, அது ஒரு பாதிப்பு ரொம்ப பெருசாக இருக்கும் பட்சத்தில், உயிருக்கே வந்து ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம ஹைகோர்ட் அணுகி பேராணைகள் வாங்கலாம். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆனால் மட்டும்தான் பேராணைகளை ரிலீஸ் பண்ணும். ஹைகோர்ட் அப்படி கிடையாது. அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டாலும் பாதிக்கப்பட்டாலும் நம்ம ஹைகோர்ட்டுக்கு போகலாம். அதே மாதிரி மற்ற ஒரு விஷயம், அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து ஹைகோர்ட்டுடைய உதவி தேவைப்படுதுன்னா அப்பவும் நம்ம ஹைகோர்ட்டை அணுகலாம். அப்படி தான் இந்த ஆர்டிகல் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 226. 29வது கேள்வி, சட்ட மேலவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவர் யார்? சட்ட மேலவை கூட்டத்தை யாரு சட்ட மேலவையோட கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவர்னா, சட்ட மேலவை தலைவர். சட்ட மேலவைக்கு ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவர் தான் அந்த கூட்டத்துக்கு தலைமையேற்று நடத்துவார். அடுத்தது 30வது கேள்வி, சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையின் உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் எத்தனை பங்கு இருக்க வேண்டும்? அதாவது எத்தனை பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும்? நம்ம மேலே பார்த்தோம் 1/3. 1/3க்கு கம்மியாக தான் இருக்கணும், அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. 31வது கேள்வி, மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவதுடன் துணை வேந்தர்களையும் நியமனம் செய்பவர் யார்? மாநில பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர், யூனிவர்சிட்டி, ஸ்டேட்டில் இருக்க யூனிவர்சிட்டிஸோட வேந்தராக செயல்படுவர் யாருன்னா ஆளுநர். ப்ளஸ் அந்த துணைவேந்தர்கள், அவருக்கு அடுத்து துணைவேந்தராக வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அதிகாரமும் ஆளுநருக்கு தான் இருக்குது. அதில் தான் இடையில வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. என்னன்னா, ஆளுநர் இதை வந்து தன்னிச்சையாக துணைவேந்தர்களை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு. அப்படி பண்ணக்கூடாது, நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறவங்கள தான் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் அந்த சைட்லேருந்து கேஸ் போட்டாங்க இடையில ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? இவர் ஆர்.என். ரவி இருந்தாருங்களா, அப்போது இந்த ப்ராப்ளம் வந்து போச்சு. என்னென்னா, துணைவேந்தர்கள் வந்துட்டு இவருக்கு டிஸ்கிரிஷன் பவர்ஸ்னு இருக்குது. தன்னிச்சையாக சில விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய பவர் இவருக்கு இருக்குது. அதை யூஸ் பண்ணி நான் துணைவேந்தர்களை நானே வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணிக்கிறேன்ட்டு வந்து இவர் நிற்கிறாப்புல ஆளுநர். இது ஸ்டேட் கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை அப்படி பண்ணக்கூடாது, நாங்கள் ரெக்கமெண்ட் கொடுக்கணும், சஜஸ்ட் பண்ண அந்த ஆட்களை தான் நீங்கள் வந்து நியமனம் பண்ணணும், அதுதான் வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க இது இடையில. சரிங்களா? இது வந்து நடந்து அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடாது, துணைவேந்தரை வந்துட்டு ஆளுநர் வந்து டைரெக்டாக அப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு ஜட்மெண்ட் வந்துச்சு. ஆனால் இப்போ அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியல. 32வது கேள்வி, 2 மற்றும் 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் என்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய சட்ட திருத்தம் எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க? முன்னாடி வந்துட்டு ஒரு மாநிலத்துக்கு, ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு ஒரு ஹைகோர்ட் இருந்தே ஆகும் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது என்ன ஆகுதுன்னா, காலப்போக்கில்
2 மாநிலங்கள் அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக ஒரு ஹைகோர்ட் வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு ஸ்டேட்டுக்கு ஒன்று வேணாம். சில ஸ்டேட் ரொம்ப குட்டியாக இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் வந்து உறுப்பினர்கள் கம்மியாக இருப்பாங்க, அது மக்கள் தொகை கம்மியாக இருக்கும். அந்த இடத்துல அதுக்கு செலவு எதுக்கு? அப்போ அதை வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டோட ஜாயின் பண்ணி விட்டுட்டா அங்கே இருக்க ஹைகோர்ட்டை இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் பண்ணி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் வந்து எந்த அமெண்ட்மெண்ட்னா ஆன்சர் 7வது அமெண்ட்மெண்ட். 7வது அமெண்ட்மெண்ட் 1956 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1956 இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அப்போவே 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு காமனாக ஜாயிண்ட்டாக வந்து ஒரு ஹைகோர்ட் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து கொண்டு வந்துட்டாங்க அந்த கான்செப்டை. 33வது கேள்வி, மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட அவை. முன்னாடி நம்ம பார்த்தோம் இதே மாதிரி ஒரு கேள்வி, ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்களை பிரதிநிதிகளாக கொண்ட அவை வந்துட்டு என்ன பார்த்தோம்? மேலவை. அதே மாதிரி மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட அவை. நம்ம இது வந்துட்டு மக்களுடைய பிரதிநிதியாக போகிறவங்க எம்எல்ஏஸ். அப்போ எம்எல்ஏ இருக்கக்கூடிய அவை என்னது? சட்டமன்ற பேரவை. பேரவை, மேலவை. அது நல்லா வந்து மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 34வது கேள்வி, மரண தண்டனையை தவிர மற்ற குற்றவாளிகளை மன்னிக்கும் அல்லது தண்டனையை குறைக்கும் அதிகாரம் பெற்றவர்? ஆன்சர் ஆளுநர். இது எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா ரிவிஷன் மாதிரி தானே இது. ஸோ இப்போ மரண தண்டனையை தவிரனா மரண தண்டனை யாருக்கு வந்து அதிகாரம் இருக்குது? மரண தண்டனையை அதை வந்துட்டு ரத்து பண்ணுறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? குடியரசுத் தலைவர்கிட்ட. நம்ம நிறைய படத்தில் கூட பார்த்துருப்போம், குடியரசுத் தலைவருக்கு வந்து மனு எழுதுவாங்க, கருணை மனு எழுதுவாங்க, எங்களுக்கு வந்துட்டு இது மரண தண்டனை வந்துட்டுலேருந்து விலக்கு கொடுங்க அப்படின்னு வந்து இது பண்ணுற மாதிரி நிறைய படத்துலலாம் வந்துட்டு அது காட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த ரைட்ஸ் வந்துட்டு அத்தாரிட்டி இவருக்கு இருக்குது, குடியரசுத் தலைவருக்கு இருக்குது, ஆளுநருக்கு அது கிடையாது. ஆனால் மற்ற விஷயத்தை வந்துட்டு மற்ற குற்றவாளிகளை ஏதோ ஒரு குற்றத்துக்காக ஜெயிலில் இருக்காங்கன்னா அவங்கள மன்னிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குது. இல்லை தண்டனை ரொம்ப அதிகமாக இருக்குது, வேண்டாம் அதை குறைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. 35வது கேள்வி, கல்கத்தா, பம்பாய் மற்றும் மெட்ராஸில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. அதான் முதலாக மெட்ராஸ், பம்பாய் மற்றும் கல்கட்டாவில் தான் வந்துட்டு உயர்நீதிமன்றங்கள் ஹைகோர்ட் வந்துட்டு இது நிறுவுறாங்க. அப்போ நிறுவப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1862. இது வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில், பிரிட்டிஷ் காலத்திலே வந்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட் நமக்கு தனியாக வேணும்னு வந்துட்டு ஹைகோர்ட்டை வந்துட்டு நிறுவுறாங்க. 36வது கேள்வி, மாநிலத்தின் நிர்வாகம் யாருடைய பெயரில் செயல்படுகிறது? ஒரு மாநிலத்துடைய நிர்வாகம் யாருடைய பெயரில் செயல்படுகிறது? ஆன்சர் ஆளுநர். ஆளுநர். அதுவே வந்துட்டு மத்திய அரசு, ஒரு நடுவண் அரசுடைய நிர்வாகம் யாருடைய பெயரில் செயல்படுதுன்னா குடியரசுத் தலைவர். 37வது கேள்வி, மாநில சட்டமன்றமும் உயர்நீதிமன்றமும் யாருடைய பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது? மாநில சட்டமன்றத்தில் இப்போ ஒரு எம்எல்ஏவை பதவி நீக்கம் செய்யலாம், சபாநாயகர் நினைச்சா பண்ண முடியும். அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தில் கேஸ் கொடுத்து ப்ரூவ் ஆச்சுன்னா அவங்கள வந்துட்டு எம்எல்ஏலேருந்து இது பண்ண முடியும். அதுக்கு ரெண்டுக்குமே இந்த 2 அமைப்புக்குமே வந்துட்டு அதிகாரம் இருக்குது. அது மாதிரி இந்த மாநில சட்டமன்றமும் உயர்நீதிமன்றமும் யாருடைய பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா யாருன்னா ஆளுநர். ஆளுநரை வந்துட்டு பதவி நீக்கம் செய்யணும்னா டைரெக்டாக குடியரசுத் தலைவர் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க 2 பேரும் இதில் வந்துட்டு ரோல் ப்ளே பண்ண முடியாது. 38வது கேள்வி, இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை. 28 ஸ்டேட்ஸ் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு, அதாவது யூனியன் பிரதேசங்கள். 39வது கேள்வி, மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்து அவரது பணிக்காலம் மற்றும் பணித்தன்மையை தீர்மானிப்பவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆளுநர் அவர்கள். ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை வந்து அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலை காலம், அதாவது பணிக்காலம் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வேலை செய்யலாம், ப்ளஸ் உங்களோட பணித்தன்மை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிப்பவர் யாருன்னா ஆளுநர் அவர்கள். 40வது கேள்வி, சட்டப்பிரிவு 213, ஆர்டிகல் 213 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது, அதாவது மாநில சட்டமன்றம் நடக்கலை அப்படின்னா அவசர சட்டத்தை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம். அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஆளுநருக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற ஆர்டிக்கல் தான் 213. இப்போ நம்ம சட்டமன்றம் நடக்கல, சட்டமன்றம் கூடவே இல்லை, அந்த டைம்ல ஒரு எமர்ஜென்சியா ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தே ஆகணும்.
ஏன்னா ஒரு மசோதா வந்து எப்போ சட்டமாகும்? ஆளுநர் கையெழுத்து போட்டால் தான் சட்டமாகும். அப்போ எல்லா நேரத்துலையும் ஆளுநர் கையெழுத்து போட்டு சட்டத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் இருக்குது. அங்கே விவாதித்து இந்த மாநிலத்துக்கு அந்த ஸ்டேட்டுக்கு எது நல்லது எது தேவை அப்படிங்கிறத பொறுத்து ஒரு சட்டத்தை வந்து மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து தீர்மானம் பாஸ் ஆகிட்டு ஆளுநருக்கு போகும். நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மசோதா வந்து எல்லாரும் வந்து பெரும்பான்மையாக ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவு கொடுத்து இதை வந்து நிறைவேற்றிருக்கோம். இதை நீங்கள் இது கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து அவருக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க ஆளுநருக்கு. ஆளுநர் கையெழுத்து போட்டால் அந்த மசோதா சட்டமாக மாறிடும். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில். அந்த மாதிரி சட்டமன்றம் நடக்கலை, சட்டமன்றம் கூட்டம் கூடலை அந்த டைமில். ஏன்னா அதுக்கு டைம் இருக்குது, வருஷத்துக்கு 2-3 முறை தான் கூடுவாங்க. அந்த மாதிரி டைமில் கூடாத டைமில் ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருது, அப்போ ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அந்த அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஆளுநர்கிட்ட இருக்கு. ஏன்னா ஆளுநர் தான் கையெழுத்து போடணும் ஃபைனலாக. அப்போ அவர் வந்துட்டு ஒரு சட்டத்தை போடுவார். அதுக்கு வந்து ஒரு 6 மாதம் வந்துட்டு அந்த இது இருக்குது. அந்த 6 மாதத்துக்குள்ள சட்டமன்றத்தை கூட்டி அவர் பிறப்பித்த அந்த சட்டத்தை வந்துட்டு இவங்க தீர்மானம் போட்டு நிறைவேற்றணும். ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை இது வேண்டானாலும் அதுக்குமே வந்து தீர்மானம் கொண்டு வரணும் 6 மாதத்துக்குள்ளே கொண்டு வரலன்னா ஆளுநர் கொண்டு வந்த சட்டம் அது வந்துட்டு பெர்மனெண்ட்டாக வந்து இருக்கும். அதை எதுவுமே பண்ண முடியாது. அதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 41வது கேள்வி, சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் கலைக்கவும் உரிமை பெற்றவர் யாரு அப்படின்னா ஆன்சர் ஆளுநர் அவர்கள் தான். ஆளுநருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஒரு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டுறதுக்கும் அதை தள்ளி வைக்கிறதுக்கும் அதை ஒத்தி வைக்கிறதுக்கும் கலைக்கிறதுக்குமான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஆளுநர்கிட்ட தான் இருக்கு. 42வது கேள்வி, ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறும் சட்டப்பிரிவுகள். நம்ம இதுக்கு முன்னாடி ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகள் தான் பார்த்துருப்போம். 35 வயசாக இருந்திருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், எதுவும் கவர்மெண்ட்டில் ஒரு பதவியில் இருக்கக்கூடாது, எம்எல்ஏவோ எம்பியாவோ இல்லை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் பார்த்துருப்போம். ஆனால் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு ஆர்டிகல் வந்து சொல்லும். இந்த ஆர்டிகல் தான் சொல்லும். ஒரு ஆர்டிகல் ஒன்று சொல்லும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறும் ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 157 மற்றும் 152 இந்த 2 ஆர்டிகல்ஸ் தான் ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறுகிறது. 43வது கேள்வி, இந்தியாவில் ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ள மாநிலங்களை குறிப்பிடுக. மொத்தமே ஒரு 6 ஸ்டேட்ஸ் தான் இருக்குது. நம்ம அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் நமக்கு வந்துட்டு மேலவை கிடையாது. அப்போ அப்படியே மேலே போவோம். தமிழ்நாடு பக்கத்தில் என்ன இருக்குது? ஆந்திர பிரதேஷ் இருக்குது. ஆந்திர பிரதேசில் இப்போ 2ஆக மாறிடுச்சு, தெலுங்கானா இருக்குது. இப்போ 2துலேயுமே வந்துட்டு ஈரவை சட்டமன்றம் இருக்கா? அப்படியே லெஃப்ட் சைடு போனோம்னா ஆந்திர பிரதேஷ்லேருந்து அப்படியே வந்து கிழக்கு பகுதி அந்த கேரளாவுக்கு மேலே அப்படி போனோம்னா கர்நாடகாவில் வந்துட்டு இது இருக்குது, ஈரவை சட்டமன்றம் இருக்குது. அப்போ கர்நாடகாவுக்கு மேலே போனோம்னா மகாராஷ்டிராவில் வந்துட்டு சட்டமன்ற மேலவை இருக்குது. ஏன்னா இது மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவும் பக்கம் பார்டர், அந்த பார்டர் வந்துட்டு 2 சேரும். இப்போ மகாராஷ்டிரா வந்து அப்படியே இன்னும் மேலே போவோம், நார்த் அப்படியே மேலே போனோம்னா உத்தரப்பிரதேஷ், ஊபியில் வந்துட்டு சட்டமன்ற மேலவை இருக்குது. அப்படியே ஊபிக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா பீகார் இருக்குது. பீகார் அங்கேயுமே வந்துட்டு சட்டமன்ற மேலவை இருக்குது. ஸோ இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 2, 4, 6 ஸ்டேட்ஸில் தான் ஈரவைகளுமே இருக்குது. சட்டமன்ற மேலவை ப்ளஸ் பேரவை 2மே இருக்குது. 44வது கேள்வி, மாநில அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமனம் செய்பவர் யார்? மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர்னா அட்வொகேட் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல். சாரி ஒரே நிமிஷம், எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஓகே, மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர்னா அவர் வந்துட்டு அட்வொகேட் ஜெனரல். சரிங்களா? அட்வொகேட் ஜெனரல். அதுவே இந்தியா லெவலுக்கு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வந்துட்டு நியமனம் இருப்பார். அவர் வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். அவர் யாருன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியானா ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய லீகல் அட்வைசர்ஸ் ஸ்டேட் லெவலில். ஸோ அவங்கள யார் வந்துட்டு நியமனம் செய்வார்னா ஆளுநர் அவர்கள் தான் நியமனம் செய்வார். சென்ட்ரல் லெவலில் குடியரசுத் தலைவர், ஸ்டேட் லெவலில் ஆளுநர். குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அட்டார்னி ஜெனரல், ஆளுநர் அப்பாயின்ட் பண்ணுறது அட்வொகேட் ஜெனரல். 45வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய எண்ணிக்கை எத்தனை அமைச்சர் இருக்கலாம்? அந்த கவுண்ட் எது வரைக்கும் இருக்கலாம்? 36. நமக்கு 36 அமைச்சர்கள் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நமக்கு வந்து வைக்கக்கூடாது. அதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. 46வது கேள்வி, 4 வடகிழக்கு மாநிலங்களமான அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் ஆகியவைகளுக்கு பொது நீதிமன்றமாக உள்ள நீதிமன்றம். இது வந்துட்டு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸு, அஸ்ஸாமு, நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம். இந்த 4த்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு காமன் ஹைகோர்ட் எங்கே இருக்குன்னா
ஆன்சர் கவுஹாத்தி நீதிமன்றம். அதுதான் இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்க்கு இந்த 4த்துக்குமே வந்துட்டு ஹைகோர்ட்டாக வந்து இருக்குது. 47வது கேள்வி, விதான் பரிஷத் என்று அழைக்கப்படும் அவை. முக்கியமான ஒரு வார்த்தை, விதான் பரிஷத். விதான் பரிஷத்னு எந்த அவையை வந்து சொல்கிறாங்கன்னா, சட்டமன்ற மேலவை இல்லை சட்ட மேலவை எப்படின்னாலும் சொல்லலாம். சட்டமன்ற மேலவையை தான் வந்துட்டு விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. 48வது கேள்வி, யாருடைய முன் அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும்? சட்டமன்ற பேரவையில் இவருடைய பெர்மிஷன் இல்லாமல் பண மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஆன்சர் ஆளுநர். பார்லிமெண்ட்டில் குடியரசுத் தலைவர் பெர்மிஷன் இல்லாமல் பண மசோதாவை பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் ஆளுநர் பெர்மிஷன் வேணும். ஆளுநர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண மசோதா வந்து சட்டமன்றத்தில் இன்ட்ரடியூஸ் செய்ய முடியும். 49வது கேள்வி, மாநில அதிகாரத்தில் உண்மையான அதிகார மையமாக திகழும் அவை. உண்மையான அதிகார மையம் எதுனா சட்டமன்ற பேரவை தான். சட்டமன்ற பேரவையில் தான் உண்மையான அதிகாரம் இருக்குது. ஏன்னா அதில் தான் மக்களோட பிரதிநிதிகள் இருக்காங்க. அங்கே தான் சட்டங்கள் மசோதாக்கள் எல்லாமே கொண்டு வர முடியும். அது சட்டங்களுக்கான மசோதாக்கள் அங்கே தான் கொண்டு வர முடியும். அதனால தான் அதை வந்து உண்மையான அதிகார மையம்னு சொல்கிறாங்க. அடுத்தது 50வது கேள்வி, சட்டப்பிரிவு 361 உட்பிரிவு 1. ஆர்டிகல் 361 உட்பிரிவு 1 என்ன சொல்லுதுன்னா, இது வந்துட்டு ஆளுநர் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். 361 அதே மாதிரி 361 பார்த்தீங்கன்னா, இது வெறும் 361 வந்துட்டு குடியரசுத் தலைவருக்கான ஆர்டிக்கல். இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இதர அதிகாரங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போது 361 உட்பிரிவு 1 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆளுநர் எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் அளிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 361 உட்பிரிவு 1. எதுக்கு பதிலளிக்க தேவையில்லைன்னா, ஆளுநருடைய நிர்வாகம் பற்றி, அவர் எடுக்கிற டெசிஷன்ஸ் பற்றி எந்த நீதிமன்றத்துக்குமே வந்து அவர் வந்து இது பதில் சொல்ல தேவையில்லை. குவெஸ்டினபிள் கிடையாது, ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே போல் ஒரு நீதிமன்றம் வந்துட்டு, அது ஹைகோர்ட் லெவலில், ஆளுநர்னா ஸ்டேட் லெவல், அப்போ அங்கே இருக்கிறது ஹையஸ்ட்டு ஜுடிஷியரி ஃபார்ம் எது, ஹைகோர்ட். அந்த ஹைகோர்ட் வந்துட்டு குற்றம் சுமத்த முடியாது. ஆளுநர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னு குற்றம் சுமத்த முடியாது. அந்த ஒரு பவர்னு சொல்கிறதுங்காட்டி ஒரு சேஃப் கார்டு இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆர்டிகல் 361 உட்பிரிவு 1. 51வது கேள்வி, சட்டமேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் மற்றும் ஓய்வு பெறும் முறை. இப்போ சட்டமேலவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 6 வருஷம். எப்படி வந்துட்டு அங்கே வந்துட்டு ராஜ்யசபாவுக்கு 6 வருஷமோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து மேலவைக்கு 6 வருஷம். அதே மாதிரி தான் இங்கேயும் 2 வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு ரிட்டையர் ஆவாங்க. அதில் இருக்க மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர் ஆவாங்க. அதே டைலர் அதே வாடகை அப்படின்ற மாதிரி இது வந்துட்டு ராஜ்யசபாலையும் இதே ப்ராசஸ் தான். 6 வருஷம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இது அவங்களோட பீரியடு, டென்யூர் பீரியடு. ஆனால் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க. அது ரொட்டேஷனல் பேசிஸில் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ 2 வருஷம் வந்துட்டு ரிட்டையர் ஆவாங்க. அந்த ரிட்டையர் ஆன பேட்சை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு பேட்ச் மெம்பர்ஸ் வருவாங்க. அப்புறம் இன்னொரு பேட்ச் வந்து ரிட்டையர் ஆவாங்க, இன்னொரு பேட்ச் வருவாங்க, அப்புறம் இன்னொரு பேட்ச் ரிட்டையர் ஆகும். இப்படியே வந்து ரொட்டேஷனில் வந்து போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஒருத்தரோட பீரியட் வந்து 6 வருஷம். இப்போ ஒரு ரொட்டேஷனில் வந்து ரிட்டையர் ஆகி போனவங்க அடுத்தது வந்துட்டு அதாவது 6 வருஷத்துக்கு இருக்கிற வரைக்கும் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஆகும்போது யார் 6 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்காங்களோ அவங்களாம் வந்து ரிட்டையர் ஆகிடுவாங்க. அப்போ புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வருவாங்க. இதுதான் கான்செப்ட். அடுத்தது 52வது கேள்வி, சட்டப்பிரிவு 169. சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 169 என்ன சொல்லுதுன்னா, இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, சட்டமேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ வழிமுறைகளை கூறும் ஆர்டிக்கல் தான். நீக்கவோ இருக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்கிற ஆர்டிக்கல் தான் 169. 53வது கேள்வி, எந்த துறைகளிலிருந்து தேர்ந்தெடுத்து மாநில சட்ட மேலவையில் 1/6 பங்கு இடங்களுக்கு ஆளுநர் நியமனம் செய்கிறார்? இந்த இடத்துல இது ஆளுநர், நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஆளுநர் தான் வந்துட்டு 1/6 பங்கு நம்ம முன்னாடி பார்த்தோம். 1/6 பங்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அது வந்து எந்தெந்த ஃபீல்டுலேருந்து எடுக்கிறாருன்னு பார்த்தோம்னா, கலை, இலக்கியம், அறிவியல்,
அதுக்கப்புறம் கூட்டுறவு இயக்கம், கூட்டுறவு இயக்கம் கடைசியா மற்றும் சமூக சேவை, சமூக ஆர்வலர்கள் அந்த மாதிரி இருக்கிற அந்த ஃபீல்டில் சமூக சேவை. ஸோ இந்த ஃபீல்டில் எக்ஸலன்ஸாக இருக்கணும், நல்லா வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப எக்ஸலன்ஸாக இருக்கக்கூடிய ஆட்களை செலக்ட் பண்ணி உள்ளே வந்து போடுவார். அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஆளுநருக்கு இருக்குது. கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை. 54வது கேள்வி, முதலமைச்சரின் பரிந்துரையின் பெயரில் அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார்? முதலமைச்சரோட பரிந்துரைன்னு வந்துட்டாலே அந்த இடத்துல அடுத்து யார் வரணும்? ஆளுநர் வரணும். அப்படி ஞாபகம் வச்சுங்க. முதலமைச்சர் பரிந்துரை செஞ்சாலே அதை செயல்படுத்தக்கூடிய ஆள் யாருன்னா ஆளுநர். அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து கான்செப்ட். 55வது கேள்வி, முதலமைச்சரின் தலைமையில் அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார் என்று கூறும் சட்டப்பிரிவு. முதலமைச்சரோட தலைமையில் இருக்க அமைச்சரவையோட ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை, குறிப்பிட்ட சில நிகழ்வுகள்னா அதுதான் வந்துட்டு அவரோட டிஸ்கிரிட்டரி பவர்ஸ், அவருக்குன்னு தனிப்பட்ட சில பவர்ஸ் இருக்கும். அதை தவிர மற்ற அதிகாரங்களை வந்துட்டு எப்படி செயல்படுத்துறாருன்னா முதலமைச்சருடைய அந்த அமைச்சரவையின் ஆலோசனை ப்ளஸ் அவங்களுடைய வழிகாட்டுதல் அப்படிதான் இருக்கணும்னு சொல்ற ஆர்டிகல் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 163. அடுத்தது 56வது கேள்வி, சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் எத்தனை மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? ஒரு அமைச்சர் எம்எல்ஏவா ஆகாத ஒரு ஆளை வந்துட்டு, எம்எல்ஏவா இல்லாத ஒரு ஆளை அமைச்சராக வந்துட்டு இது போடுறாங்கன்னா, பதவி வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க எத்தனை மாதத்துக்குள்ளே வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும், எம்எல்ஏவாக ஆகணும்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே அவங்க வந்துட்டு சட்டமன்றத்துக்குள்ளே வரணும். அப்படி எம்எல்ஏவாக வரலன்னா அந்த பதவி செல்லாது. 57வது கேள்வி, மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. மாநில ஆளுநருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ஸ், அதாவது நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்கிற ஆர்டிகல்ஸ் என்ன? ஆர்டிகல் 154 மாநில ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது. 58வது கேள்வி, தேர்தல் முடிந்து சட்டசபை அமைந்த முதல் கூட்டத்தொடரிலும் ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடரிலும் உரையாற்றுபவர் யார்? நல்லா பாருங்க. ஃபஸ்ட்டு இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சா? நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சு புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சா? இப்போ புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் முதல் கூட்டத்தொடர் ஃபஸ்ட்டு கூட்டம் வந்துட்டு கூட்டுவாங்க. அந்த கூட்டத்தில் வந்துட்டு யார் உரையாற்றுவார்? ப்ளஸ் ஒரு வருஷம், இப்போ இந்த வருஷத்தில் முடிஞ்சிருச்சு, 2027 ஸ்டார்ட் ஆகுன்னு வைங்களேன். 2027 முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் அது வந்துட்டு கூட்டுறாங்கன்னா அந்த கூட்டத்தொடருக்கு யார் வந்துட்டு உரையாற்றுவார்னு பார்த்தோம்னா ஆளுநர் அவருக்கு தான் வந்துட்டு இது பண்ணுவார். அவர் ஸ்பீச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க மற்ற விஷயங்கள் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு விட்டுருவார். 59வது கேள்வி, முதலமைச்சரின் பதவிக்காலம். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 5 வருஷம் தான் அவங்களுக்கான ஆட்சி காலம் இல்லைங்களா? ஆனால் எப்போ வேணாலும் அவங்க ஆட்சி வந்து கலைக்கப்படலாம். ஆட்சி வந்து கலையும். எப்படி கலையும்? அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை இல்லாத போது, அப்போ அவங்களுக்கு அகைன்ஸ்டாக. இப்போது எக்ஸாம்பிளுக்கு அது சொல்லக்கூடாது, ஏன்னா இப்போ தான் புதுசாக கவர்மெண்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வேண்டாம், அது வந்து டிவிக்கேவே உள்ளே கொண்டு வர வேண்டாம், நம்ம காமனாக பார்ப்போம். 118 வந்துட்டு அறுதி பெரும்பான்மையா? அப்போ அறுதி பெரும்பான்மைக்கு வந்துட்டு சிங்கிள் மெஜாரிட்டியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. கூட்டணியில் ஒரு 4-5 கட்சி வச்சுட்டு 118 காட்டுறாங்கன்னு வைங்களேன். அப்படி காட்டும்போது அப்படி சப்போர்ட் பண்ணவங்க ஒரு 20 எம்எல்ஏஸ் வந்து இருக்காங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? அந்த 20 எம்எல்ஏவை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த ஆட்சி மேலே வந்துட்டு திருப்தி இல்லை அப்படின்னு எங்களோட சப்போர்ட் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு இந்த அறுதி பெரும்பான்மை அடிவாங்கிரும், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. அப்போ இவங்களுக்கு அகைன்ஸ்டாக சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பாங்க. எத்தனை எம்எல்ஏ வந்துட்டு அந்த ஆட்சிக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்கிற நம்பரை பேஸ் பண்ணி அந்த நம்பர் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதாவது 118 எவ்வளோ இது பண்ணுவாங்க, மெஜாரிட்டிக்கு 118. அப்போ எத்தனை கவுண்ட் வந்துட்டு இந்த ஆட்சிக்கு அகைன்ஸ்டாக இருக்குங்கிற அந்த கவுண்ட் எடுத்துகிட்டு அது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் முதலமைச்சர் ப்ளஸ் அந்த சட்டமன்றம் கலைக்கப்படும். அதுதான் வந்துட்டு இருக்கிற ப்ராசஸ். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 5 வருஷம், ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு பதவி ஏற்றுட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் தான் முதலமைச்சர். அதுக்கிடையில் இந்த ப்ராசஸ் இருக்குது. இதில் ஏதாவது நடந்துச்சுன்னா ஆட்சி கலைஞ்சிரும். அதுதான் வந்துட்டு ஒரு விஷயம். அதனால் முதலமைச்சரோட பதவிக்காலம் வந்துட்டு ஒரு நிரந்தரமான பதவி அல்ல, எப்போனாலும் அது வந்துட்டு கலைக்கப்படலாம்ங்கிற ஒரு விஷயமும் அதில் இருக்குது. அடுத்தது 60வது கேள்வி, மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிக்கை. மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை
ஓகேங்களா, ஃபைனான்ஸ் இது அறிக்கை. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பப்ளிக் கமிஷனுடைய அவங்களோட அறிக்கை, மாநில அரசின் தணிக்கை அறிக்கைகளை சிஏஜி, மாநில அரசுக்கும் தனியாக சிஏஜி இருப்பாங்க, இது அவங்களுடைய அறிக்கைகளை சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பவர் யார்? சட்டமன்றத்தில் யார் சமர்ப்பிப்பார்னா ஆளுநர் அவர்கள் தான் சமர்ப்பிப்பார், ஆளுநர். மாநில அரசின் உண்மையான அதிகார மையமாக விளங்குபவர்கள். இந்த இது வந்து அடுத்த கொஸ்டினாக வந்திருக்க வேண்டியது, இங்கேயே வந்து இதாயிடுச்சு. இந்த கேள்வி வந்துட்டு மாநில அரசின் உண்மையான அதிகார மையமாக விளங்குபவர்கள் யாருன்னா இவங்க தான், அமைச்சரவையில் இருக்கவங்க தான். அமைச்சரவை ப்ளஸ் சட்டமன்ற பேரவை, இவங்க தான் மாநில அரசின் உண்மையான அதிகார மையமாக விளங்குபவர்கள். இது அமைச்சரவையில் வந்து கேபினெட் அமைச்சர்கள்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அவங்க தான் வந்துட்டு பாலிசிஸ் எல்லாமே வந்து டிசைன் பண்ணுவாங்க. அந்த கேபினெட் அமைச்சரை அவங்க தான் உண்மையான அதிகார மையமாக இருப்பார்கள். அடுத்தது 61வது கேள்வி, தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்ட ஆண்டு. இந்த கொஸ்டின் இங்கே வந்திருந்தா இது 61, இது 62ன்னு போயிருக்கும். இப்போ அது வந்து இல்லை, அதனால் இப்போ பார்த்துக்கோங்க. 61வது கேள்வி, சட்டமேலவை தமிழ்நாட்டில் எப்போ நீக்கப்படுதுன்னா 1986, 86லேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு சட்டமேலவை இல்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமேலவை நீக்க மசோதா கொண்டு வராங்க. 1986 தமிழ்நாடு சட்டமேலவை நீக்க மசோதா கொண்டு வராங்க. அது எப்போ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா நவம்பர் 1, 1986 இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதுலேருந்து சட்டமேலவை வந்து தமிழ்நாட்டில் நீக்கப்படுது. அடுத்தது 62வது கேள்வி, ஆர்டிகல் 158 3A உட்பிரிவு 3A என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன சொல்லுது? நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, 2 அல்லது இல்லை சாரி இது வேற, இது 158 உட்பிரிவு 3A வந்துட்டு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள், அதற்கு மேற்பட்ட மாநிலத்துக்கு வந்துட்டு காமனாக ஒரு ஆளுநர் இருக்காருன்னு வைங்களேன். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ்நாடு ப்ளஸ் கேரளா ரெண்டுத்துக்குமே ஒரே ஆளுநர் தான், ஓகேங்களா. ஏன்னா RN ரவியை வந்துட்டு மாற்றிட்டாங்க. இப்போ நமக்குன்னு ஆளுநர் கிடையாது. அதனால் பொறுப்பு ஆளுநராக வந்துட்டு இருக்கிறது யாருன்னா கேரளாவுடைய ஆளுநர் அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது அவருடைய சேலரி, இந்த ஆளுநருக்கான இது வந்துட்டு சேலரி இருக்கு இல்லைங்களா, அந்த சேலரியை வந்துட்டு எப்படி வந்து கொடுக்கணும்னு குடியரசுத் தலைவர் ஆணையிடுவார்னா, குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையில் வந்து சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, எப்படி சொல்லலாம்னா 2 ஸ்டேட்ஸுமே ஷேர் பண்ணிக்கலாம், அந்த எக்ஸ்பென்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு குடியரசுத் தலைவர் ஒரு ஆணை பிறப்பிக்கலாம்னு சொல்கிற ஆர்டிகல் தான் இது. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், 2 ஸ்டேட்ஸுக்கு ஒரு ஆளுநர் இருக்காருன்னா அப்போ 2 ஸ்டேட்டுமே அவங்களுக்கு வந்துட்டு சேலரி கொடுக்கணும். அப்போ 2 பேரும் ஃபுல் சேலரி கொடுக்க முடியாதுல்ல. அதனால் குடியரசுத் தலைவர் ஒரு ஆணை பிறப்பிக்கலாம். எப்படின்னா 2 ஸ்டேட்ஸும் சேர்ந்து நீங்கள் அவங்களுடைய அந்த படிகள்லாம் சொல்லுவாங்க, ஊதியம் ப்ளஸ் படிகள், அதை வந்து ஷேர் பண்ணிக்கிங்க அப்படின்னு குடியரசுத் தலைவர் ஒரு ஆணை கொடுக்கணும். அந்த ஆணை பேஸ் பண்ணி தான் 2 ஸ்டேட்டுமே வந்துட்டு நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 158 உட்பிரிவு 3A. சரிங்களா. 63வது கேள்வி, மாநில நிர்வாகத்தின் அரசியல் அமைப்பு தலைவர் யார்? மாநில நிர்வாகத்துடைய அரசியல் அமைப்பு தலைவர் வந்துட்டு ஆளுநர் அவர்கள். அரசியல் அமைப்பு தலைவர் சென்ட்ரல் லெவலில் குடியரசுத் தலைவர், ஸ்டேட் லெவலில் ஆளுநர். 64 ஆர்டிகல் 164 1A என்ன சொல்லுது? ஆர்டிகல் 164 உட்பிரிவு 1A என்ன சொல்லுது அப்படின்னா, அமைச்சர்களோட எண்ணிக்கை இருக்கு இல்லைங்களா, அமைச்சருடைய எண்ணிக்கை. இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சரோட எண்ணிக்கை 36ன்னு பார்த்தோம். அப்போது அந்த 36 எப்படி வந்துட்டு கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஆர்டிக்கலே இருக்குது. அந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது? 164 1 உட்பிரிவியே எண்ணிக்கை வந்துட்டு 15% தாண்டக்கூடாது. 15% தாண்டக்கூடாது. இந்த 15% எதை வச்சு சொல்கிறாங்க? அந்த மாநிலத்துடைய தொகுதிகள் இருக்குது இல்லைங்களா. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து 234, அப்போ 234 எம்எல்ஏக்கள். அந்த 234 எம்எல்ஏக்களுக்கு 15% தான் வந்துட்டு அமைச்சரவை இருக்கணும். அப்போ அடித்து போட்டோம்னா நமக்கு வந்துட்டு 35 36 சம்திங் வரும். அவ்வளோதான் நமக்கு அமைச்சரவை இருக்கணும், அந்த அமைச்சர்கள் இருக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுதான் கான்செப்ட். இதே தான் வந்துட்டு இது சென்ட்ரல் லெவலில் இருக்கும். சென்ட்ரல் லெவலில் பிரதமருக்கு கீழே அமைச்சரவை எத்தனை பர்சன்டேஜ்னா, இன்க்ளூடிங் பிரதமருமே ஒரு அமைச்சர், முதலமைச்சரும் ஒரு அமைச்சர். அப்போ அவர் இல்லாமல் மீதி அவர் இல்லாமல் 36 35 வைக்கக்கூடாது. மொத்தமாக 15%. இந்த நம்பர் தான் முக்கியம். இந்த 15%ங்கிறது முக்கியம், மற்றதுலாம் நமக்கு ஞாபகம் வந்துடும். 15% தான் இருக்கணும்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்துட்டு 164 உட்பிரிவு 1A. ஓகேங்களா. இதை வந்து இந்த 15 வந்துட்டு இது இப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்களேன், 164 இருக்கா, 164. அப்போ 1 + 4 5,
இப்போ இங்கே 6 இருக்கா, 6 மைனஸ் 1, இந்த 1 போட்டு பாருங்கள் 5. இந்த 5ங்கிறது நமக்கு வந்துட்டு இந்த இதில் சும்மா ஒரு சின்னதாக வந்து நமக்கு மனசுக்குள்ளே இது பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். 164 1A என்ன சொல்லுது, 15%க்கு அதிகமாக அமைச்சர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. 65வது கேள்வி, மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் யாருடைய கையொப்பத்திற்கு பின்னரே சட்டமாகும்? நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், ஆளுநர் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டால் தான் ஒரு மசோதா சட்டமாக மாறும், இல்லைனா அது வரைக்கும் அது மசோதா தான். 66வது கேள்வி, மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வரையறை. இப்போது ஒரு மாநில சட்டமன்றம் இருக்குன்னா அந்த சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் எவ்வளோ இருக்கலாம், நம்ம கான்ஸ்டியூஷன் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் 60 பேர் இருக்கணும், மேக்ஸிமம் 500 பேர் வரைக்கும் வச்சுக்கலாம். இதுதான் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிற அந்த வரையறை. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து 234 வச்சுருக்கோம், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. 60க்கு கம்மியாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இருக்கக்கூடாது, 500க்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இதுக்குள்ளே தான், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வச்சுருக்கணும். இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற வரையறை. அடுத்தது 67வது கேள்வி, மாநில சட்டமன்றத்தின் ஓர் ஒருங்கிணைந்த பகுதியாக திகழ்பவர் யார்? மாநில சட்டமன்றத்துடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. இவருக்கு வந்துட்டு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. இவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி மட்டும்தான் மாநில சட்டமன்றத்துக்கு. எம்எல்ஏ மாதிரி இவருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. அவர் யாருன்னா ஆளுநர். அடுத்தது 68வது கேள்வி, ஆண்டு வரவு செலவு திட்டம் அது என்னது? பட்ஜெட். அந்த பட்ஜெட்டை வந்து யார் வந்து ஃபைனல் பண்ணுறாங்க, யாரால் இறுதி செய்யப்படுகிறது? யார் பண்ணுவாங்க? அமைச்சரவை தான் வந்து ஒரு ஆண்டுடைய வரவு செலவு திட்டத்தை, அந்த பட்ஜெட்டை வந்துட்டு ஃபைனல் பண்ணுறாங்க. ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆளுநரோட ஒப்புதலோட சட்டமன்றத்தில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஆர்டிகல் 163. ஆர்டிகல் 163 என்ன சொல்லுது? ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை உருவாக்கம். ஒரு ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை, அதுக்காக தான் அமைச்சரவை வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் இது. இதை இப்படியும் சொல்லலாம், அமைச்சரவை, முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை தான் வந்து ஆளுநருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த ஆலோசனை பேரில் தான் ஆளுநர் நடக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கலும் இதுதான், ஆர்டிகல் 163. எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். 70வது கேள்வி, சட்ட மேலவை உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை. இப்போ இங்கே நம்ம சட்டமன்ற பேரவை பார்த்தோம், 60லேருந்து 500 இருக்கணும். அதே மாதிரி சட்ட மேலவையோட உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மினிமம் 40 பேர் இருக்கணும், மேக்ஸிமம் 1/3 ஆஃப் சட்டமன்ற பேரவை. ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 3ல் 1 பங்கு தான் இருக்கும், அதுக்கு மேலே போகக்கூடாது. கடைசி கேள்வி 71வது கேள்வி, பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதி நிலையை ஆய்வு செய்ய நிதி ஆணையத்தை அமைக்கும் அதிகாரம். அமைப்பில் நிதி ஆணையத்தை அமைக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா ஆளுநர். பஞ்சாயத்து, அதாவது லோக்கல் பாடியோடைய அந்த நிதிநிலையை ஆய்வு செய்யறதுக்கு நிதி ஆணையத்தை வந்துட்டு அமைக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஆளுநர் தான் இருக்கு. முதலமைச்சர்கிட்ட கிடையாது, ஆளுநர் தான் அந்த நிதிநிலை ஆய்வு செய்யறதுக்கான ஒரு ஆணையத்தை வந்துட்டு அமைக்கிறார். சரிங்களா? ஸோ இதோட நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் இருக்க மாநில அரசு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ மத்திய அரசு 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துட்டோம், அதே மாதிரி மாநில அரசும் 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துட்டோம். கூடவே 7th 8th இருக்கக்கூடிய அந்த சின்ன லெசனுமே பார்த்தாச்சு. அடுத்தது வந்துட்டு 12th ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு 2 லெசன் இருக்கும், சட்டமன்றமும் ஆட்சித்துறைன்னு ஒரு 2 லெசன் இருக்கும். அந்த 2 லெசனை பார்த்தோம்னா நமக்கு இந்திய அரசியலமைப்பு ப்ளஸ் அதை ஒட்டி மாநில அரசு மத்திய அரசு முடியுது. அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகணும்னா லோக்கல் கவர்மெண்ட்டு, உள்ளாட்சி அமைப்புகள், அதுக்கப்புறம் சின்ன சின்ன டாபிக்ஸ் வரும். அந்த அரசியலமைப்பு சாராத அமைப்புகள், அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்புகள், அந்த இது நிதி ஆயோக்கு, அதுக்கப்புறம் வந்து லோக் ஆயுக்தா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன பகுதி. பெரும்பான்மையான பகுதி பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, அதுக்கப்புறம் மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள். இதிலேருந்து பெரும்பான்மையாக நமக்கு கேள்விகள் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த 10th இருக்க லெசன் முடியுது. நெக்ஸ்ட் வந்து 12th இருக்க 2 லெசன் வந்து பார்த்துட்டால் இதை ஒட்டி ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம், யூனிட் பை யூனிட்டாக போயிட்டுருக்கோம். அதை கம்பைன் பண்ணி ஒரு சின்ன ஒரு ரிவிஷன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு 6th 10th 12th இருக்குது. நம்ம தனித்தனியாக வந்துட்டு ரிவிஷன் பண்ணியிருப்போம். அதையெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவாக, சிங்கிள் வீடியோவாக வந்து ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு மத்திய அரசுக்கு ஒரே லெசன் தான். மாநில அரசு பார்த்திங்கன்னா ஒரு 3 லெசன் இருக்குது. அந்த 3 லெசனையும் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவில் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். அது வந்துட்டு நமக்கு ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு தனித்தனியாக லெசன் படிச்சுட்டு அதை ரிவிஷன் பண்ணுவோம், அப்புறம் கம்பைண்டாக பண்ணுவோம். அப்படி பண்ணால் தான் நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் இருக்கும். அதுக்காக தான். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு டெஸ்ட்டோட பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.